ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் 2 லெவல்ஸை மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் இன்னைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்று வந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு சோன் சொல்லியிருப்போம் 550 பக்கத்தில். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நீங்கள் காலில் போகலாம். ஒன்ஸ் அந்த பாயிண்ட் கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரீஜன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலில் போயிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை அன்னைக்கான மார்க்கெட்டில் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி நான் பெருசாக எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 லெவல் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் ஒன்று சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீஜன் ஒன்று சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் இந்த ரீஜன் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது கட் ஆச்சுன்னா காலில் போங்க. இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க. ஸோ ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ஸும் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோட க்ளோசிங் பக்கத்தில் தான் இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,850. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனாங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலில் போகலாம். ஐ மீன் வந்துட்டு ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நீங்கள் காலில் போகலாம். ஆர்எல்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கவங்க தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல இன்னையோட க்ளோசிங்கும் ஒரு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா வந்துட்டு இது ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாலுமே லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் ரிஜெக்ஷன் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஸோ எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் கிட்ட வரும்போதுனா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. சாரி. ஸோ எக்ஸாக்டாக அப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், விச் இஸ் 21,750. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 21,750ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இது கட் ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் அதாவது 21,850 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு கீழே நமக்கு நாளைக்கு சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம்ல இந்த ரீஜன் கிட்ட ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னும் 2 டேஸ்ல பட்ஜெட் வருது. அந்த பட்ஜெட்டோட ஹைப்னால 2 சைட்லயும் பிரீமியம் எக்கச்சக்கமா எகிரி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் என்னதான் நமக்கு மேல போயிருந்தாலும் புட் ஆப்ஷன் சைட்ல பிரீமியம்னு பாத்தீங்கன்னா சுத்தமா எரோட் ஆகல. ஆக்சுவலா டவுன் ஆகிருந்துச்சு, ஏன்னா மார்க்கெட் மேல போனது காரணத்தினால. பட் அதை தாண்டி டீட்டா எஃபெக்ட் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். சுத்தமா இல்லை. ஸோ எக்ஸாக்டா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 12 o'clock போல பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2-3 கேனல்ஸ் கீழே வந்தப்ப சுத்தமான ரியாக்ஷனே இல்லை, புட் ஆப்ஷன் செய்யலையும் சரி கால் ஆப்ஷன் செய்யலையும் சரி. ஸோ அதனால இப்போதைக்கு மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு சம் சார்ட் ஆஃப் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டா வந்துட்டு நமக்கு நாளைக்கு இல்லை நாளானைக்கும் இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா பட்ஜெட் அன்னைக்கு ப்ரீமியம்ல ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஸோ அதனால பட்ஜெட் அன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பையிங் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க. பெருசா எந்த ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க. இது எதனால சொல்றேன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த எலெக்ஷனையே நம்ம வந்துட்டு மெயின் திங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு சப்போஸ் அவங்க வேற ஏதாச்சும் கொண்டு வந்து மார்க்கெட்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா அது ஒரு பேக் கிளாஷா மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதனால பெருசா எந்த ஒரு புதுசான விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பெரிய லெவல்ல மார்க்கெட்ல ரியாக்ஷன் இருக்காது. ஆப்வியஸ்லி வொலட்டிலிட்டி இருக்கும். மேலே கீழே மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் ஆன பாயிண்ட்ல ஒரு மேபி ஒரு 0.5% அப்போ 0.5% டவுன்லயோ க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பிரீமியம் பம்ப் ஆகி ஒரு பீக்கஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது பட்ஜெட் அப்ப நமக்கு சரியான ப்ராப்பரான மூமெண்டம் இல்லை அப்படின்னா போத்த சைடு நமக்கு பிரீமியம் எரோட் ஆகி நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ட்ராப்ல போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பட்ஜெட் அன்னைக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஸ்டில் நீங்க பண்ணலாம், நல்ல ஒரு மூமெண்டம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். பட் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் பட்ஜெட் அன்னைக்கு ஆப்ஷன் பையிங் பண்றது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீ லைட்டாக ஃபீவர், ஸோ அதனால சில இருமல் சவுண்ட் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இஸ் அப்சல்யூட்லி கன்சாலிடேஷன். ஸோ எனக்கு ஒரு என்ட்ரி கூட கிடைக்கல. நீ ஃபுல்லாக உட்காந்தேன், எனக்கு ஒரு என்ட்ரி கூட பேங்க் நிஃப்டியில் கிடைக்கல. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு கன்சாலிடேஷனில் மூமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட வருவோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. எக்ஸாக்டா மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் தான் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தாங்க. அப்புறம் என்ன ட்ரேட் எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கிடைக்கல. ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த க்ரோன்ஸோடைய லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது கோஆர்டினேட்ஸ்
ஆல்மோஸ்ட் 45,708 800 கிட்ட வச்சுக்கோங்க. 45,800 அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 45,660 விச் இஸ் ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் டு 150 பாயிண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த 150 பாயிண்ட் ஜோன்ஸை கட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜோன்ஸை நமக்கு அப்பர் சைடில் கட் ஆகும் தான் நீங்கள் கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். இல்லை இதுக்கு கீழே செஷன் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் எஃப்ஐடி டேட்டா இப்போதைக்கு நான் பார்க்கும்போது வரல. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பெரிய கேப் அப் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங்கிறது இப்போ அவங்க அந்த கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பனிங்கை வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரீஜன் கிட்ட ஓப்பனிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நான் இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கல. கேப் அப் ஆகும், பட் இவ்வளோ பெருசாக ஆகுமா, ஒரு 200 பாயிண்ட்லாம் நடக்குமாங்கிறது டவுட் தான். கேப் அப் ஆச்சுன்னா இன்னும் நல்லது, மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால கேப் அப் ஆச்சுன்னா டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப பெரிய கேப் அப் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரப்ப மார்க்கெட் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் ஆல் டைம் ஹை, கேப்பு, இம்பேலன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது ஐ திங்க் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சாரி. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kannan signing off from Master Trades.